ஹலோ ஆல். இன்னைக்கு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரையோட டீட்டெயில் ரெசிபி வந்துட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சவுண்ட கேளுங்களேன். சூப்பரா இருக்குல்ல? இந்த ரெசிபி வந்துட்டு நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மீன் வறுவலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதே அளவுக்கு மல்லித்தூள். அத விட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகு பொடி, அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரக பொடி. இது வந்துட்டு கடலை மாவு. என்னோட ஃப்ரெண்டு சொன்ன டிப்ஸ் இது. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, சோம்பு வந்து இடிச்சு சேர்த்துருக்கேன். கருவேப்பில, அப்புறம் லெமன் ஜூஸ், கொஞ்சமா வந்துட்டு ஆயில். இது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஷூட் ஆகல. ஸோ அதுவும் சேர்த்துட்டு லைட்டா தண்ணி விடுங்க. ரொம்பலாம் தண்ணி வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு, நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மீன்ல அப்ளை பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால இவ்ளோ லிக்விடியா வந்திருக்கு. பட் பரவால்ல. ஏன்னா நம்ம வந்துட்டு கடலை மாவு போட்டிருக்கோம்ல, அதனால வந்துட்டு கரெக்ட்டா செட் ஆயிடும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் வந்துட்டு மேரினேட் பண்ணுங்க. இத ஃபஸ்ட்டே மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா, இத ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாதம் வச்சா இது கரெக்ட்டா இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. நான் 1 ஹவர் வைக்கல. அதுக்கு பதிலா எனக்கு டைம் இல்ல. ஸோ ஐ ஹேவ் டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். நல்லாவே செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தோசை கல்லுல போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கிரில் பேன்ல போட்டு அத நல்லா இது வந்து பெரிய ஃபிஷ்ஷா ஸோ சூப்பரா இருந்துச்சு. அம் நல்லா வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. டீப் ஃப்ரை பண்ணாம ஷாலோ ஃப்ரை. இது எப்படி இருந்துச்சுன்னா, தர்மபுரியில கல் மீன் சொல்லிட்டு விப்பாங்க. தர்மபுரி, அப்புறம் வந்துட்டு அந்த கிருஷ்ணகிரி போற ரோட் சைட்லலாம். ஸோ அதே டேஸ்ட் எக்ஸாக்ட்டா அதே டேஸ்ட் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு கடையில சாப்பிடும்போது கூட கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆகும். பாம் ஆயில்ல செஞ்சிருப்பாங்களோ, வேற ஏதோ ஆயில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்களோ, எத்தன நாள் ஆச்சோ அப்படின்லாம் நெனப்போம். பட் சேம் டேஸ்ட்ல வி கேன் மேக் இட் இன் ஹோம். ஸோ இதே மாரியே ட்ரை பண்ணுங்க. நல்லா வரும். உண்மையாவே சொல்றேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்துட்டு இது அப்படியே தான் நான் சேர்ப்பேன். பட் கடலை மாவு நான் வந்து சேர்க்க மாட்டேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்துட்டு நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு கடலை மாவு சேர்த்தது. நல்லா கிரிஸ்பியா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதுக்கு ஒரு ரிவ்யூ குடுத்தாங்க. ஹி இஸ் ஜஸ்ட் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. பஞ்சு மாதிரி வந்திருக்கு.